وقيني شر نفسي صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் எல்லையில்லாத பேரருள் நம்முடைய வாழ்க்கையை ரொம்பவே சரியாக அமைத்து கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் பாராட்டுகிறான். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்திலும் சரியாக நடக்கவே பயிற்சி கொடுத்தார்கள். சரியாக வாழ்வது என்பது அது எல்லா மக்களாலும் போற்றப்படும் ஒரு வாழ்க்கை. அவர் ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளுன்னு சொல்றாங்க. சாதாரணமா ரொம்ப கரெக்டா நடந்தா எல்லாரும் பாராட்டுவாங்க. நல்ல மனுஷன், ரொம்ப சரியான ஆளு. நான் சரியா நடக்கிறது என்கிற ஒரு வாழ்க்கை. இதுல பாடம் படித்து கொடுக்க வேண்டிய நிறைய இருந்தாலும் சருகிறதும் தவறுகிறதும் எல்லாருக்கும் தெரியும். நம்ம தப்பு பண்றோம்னு தெரிஞ்சுதான் பல பேர் தப்பு பண்றாங்க. தப்பெல்லாம் தெரியாமலாம் பண்ணல. நம்ம தப்பு பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படின்னு தெரியுது. தப்பு பண்ணுகிறோம் என்று தெரிந்து தவறு செய்கிறவர்கள் மிகப்பெரிய குற்றவாளி என்று வருகிறது. ஒரு தவறு தெரியாமல் செய்வது வேறு, தெரிஞ்சு செய்வது வேறு. ஒரு தவறு தெரியாம செய்துட்டார், அதுக்கு அல்லாஹ் தஆலா இடத்துல மன்னிப்பு இருக்குது. தெரிஞ்சே செய்கிறார், அது மிகப்பெரிய தவறு. நிறைய இடங்கள்ல நம்ம மனசு உறுத்தும். நம்ம ஒரு தப்புல ஈடுபடுறோம், நமக்கு தெரியுது. ஒருத்தர் போய் பேசுறோம், ஆனா உண்மைக்கு மாத்தமா பேசுறோம், நமக்கே தெரியுது. சாட்சி என்பது வேறு, மனசாட்சி என்பது முக்கியம். நம்ம பேச்சுக்கு சாட்சிக்கு 4 பேர் வருவாங்க, நமக்கு ஒரு தைரியம். சாட்சிக்கு 4 பேர் வந்துட்டாங்க, அப்ப நம்ம சொல்றது சாட்சி மட்டும் வந்தால் சரியாயிடுமா? என் மனசு உறுத்தும், நான் தப்பு தான் பண்றேன். பெருமான் இடத்துல கேட்டாங்க, பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? என் பெருமான் சொன்னாங்க, உன் மனதில் உறுத்தல் வந்தால் அது பாவம், விட்டுவிடு. மனதில் உறுத்தல் வருது, இதுல ஏதோ அதுக்கு சாட்சி எல்லாம் கிடைக்கும். நாட்டில் சாட்சி எதுக்கு இல்லை? தப்பான ஒரு காரியத்தை நியாயப்படுத்த போறேன், அதுக்கு 4 சாட்சி எனக்கு கிடைக்குது. நியாயப்படுத்துவதற்கு ஒருவர் வாதாடவும் கொண்டு வரலாம். ஒருவர் வாதாடுவார் கூட நின்று, இது நியாயம்தான், இவர் பக்கம் இருக்குது. வாதாடுவதோ சாட்சிகள் வருவதோ அதை தாண்டி மனசில் உனக்கு உறுத்தல் வருமா? மாயுர்பீக், உனக்கு சந்தேகமும் உறுத்தலும் வந்தால் அதை விட்டுவிடு, அங்கேதான் நீ தவறு செய்கிறாய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான பாடம். நம்முடைய மனசாட்சிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மை அது உறுத்துகிற போதெல்லாம் நான் சரியாக வேண்டும். எனவேதான் சரியா நடக்கிற வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ரொம்ப பிரியம். ஒருவர் வந்தார் நபியின் தர்பாருக்கு, யா ரசூலல்லாஹ், நான் மிக உயர் நிலைக்கு வரணும், முதல்ல அஸ்லிம்னாங்க, இஸ்லாத்துக்கு வான்னாங்க. அவர் வந்து நிக்கிறார், இஸ்லாத்துக்கு வா, உஅல்லிமுக ஷையன் யன்ஃபஉக், உனக்கு நான் சில விஷயத்தை கத்துக் கொடுக்கிறேன், அது உனக்கு பிரயோஜனமா இருக்கும். வாழ்க்கை பூரா நீ பிரயோஜனமா இருக்கணும், ரொம்ப சரியான ஆளா வாழணும். நீ முதல்ல களிமா சொல்லுப்பா, நான் கத்துக் கொடுக்கிறேன். எப்படிப்பட்ட விஷயம்? உஅல்லிமுக, உனக்கு நான் கற்றுத் தருவது ஷையன் யன்ஃபஉ, பிரயோஜனமானது.
பிகலிமாத்தின் என் ஃபவுக், இன்னொரு இடத்தில் பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன், நீ எடுத்துக்கா. அவர் உடனே கலிமா சொல்லிட்டார். அவர் உடனே கலிமா சொன்னார். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல், இப்போது நீ சொல், அல்லாஹ்ட்ட போய் பேசு, அல்லாஹும்ம அல்லிஹிம்னி ருஷ்தி, யா அல்லாஹ், நான் சரியா நடப்பத வாய்ப்பை எனக்கு நீ அவ்வப்போது உதிக்க செய்வாயாக. கத்துக் கொடுக்கறாங்க. நான் சரியா நடக்கணும், நேரா நடக்கணும். நான் அப்படி நடக்கிற ஒரு வாழ்க்கையை நீ உதயமாக்கு. எல்லா இடத்திலும் நான் போய் நின்னா சரியா நடக்கிறதுக்கு எனக்கு உதிப்பை உண்டாக்குங்கிறாங்க ரசூல். உதிப்புங்கிறது அல்லாஹ் தான் கொடுக்கணும். உதிப்பு வரணும். இந்த இடத்துல நான் கரெக்டா நடக்கிறேன்னா என் மனசுல அல்லாஹ் உதிப்பை போடணும். உதிப்பை அல்லாஹ் போடுறது எதற்கு? ருஷ்தி, நான் சரியாக வாழ்வதற்கு. எங்க போனாலும் வியாபாரமா, அங்க சரியா நான் நடக்கிறேன்னா எனக்கு தெரியும் இந்த வியாபாரத்துல தப்பு பண்றேன். நிறைய பேர் வியாபாரத்துல தப்பு பண்றாங்க, தெரிஞ்சுதான் பண்றாங்க. காப்பி கொட்டையில அவர் கொண்டு போய் புளியங்கொட்டையை கலக்கிறாருன்னா தெரியாம கலக்கல. செத்து போன வத்தலில் பவுடரை தடவி சிகப்பா காட்டுகிறார் என்றால் தெரியாமலாம் செய்யல. நம்ம தப்பு பண்றோம் தெரியுது. குழந்தைகள் உண்ணுகிற உணவு வரைக்கும் கலப்படம். மனசாட்சி இல்லாத பல மனிதர்கள், மனசே இல்லாத மனிதர்கள், இதயம் இல்லாத மனிதர்கள். குழந்தைகள் சாப்பிடும் உணவிலும் கலப்படம். மனிதனின் உயிர் காக்கும் மருத்துவத்திலும் மருந்திலும் கலப்படம். என் மனசாட்சி உறுத்தாதா என்று கேட்கிறேன். நபி பெருமானார் கேட்கிறார்கள், நான் எல்லா இடத்திலும் சரியாக நடக்க வேண்டும், நீ உதிப்பை தார் ரப்பே. அல்லாஹ் தான் உதிப்பை தரணும். பொய்யான போலி டிரெஸ்ஸுக்கு குவாலிட்டியான கம்பெனியினுடைய லேபிள ஒட்டுறார், தெரியாமலா ஒட்டுகிறார்? அது தரம் இல்லாத ஒரு ஆடை, தரமான கம்பெனியின் லேபிள். அந்த தரமான கம்பெனி போடுகிறது, எங்கள் கம்பெனியின் லேபிளில் இந்த அடையாளத்தை பாருங்கள். ஏன் இத மாதிரி பல பேர் புது லேபிள ஒட்டி அந்த அவன் தரம் இல்லாத விற்கிறான். நாட்டில் நடக்கின்ற ஏமாற்றங்களும் மோசடிகளும் தெரியாமல் நடப்பதில்லை, மனசாட்சியையே மௌத்தாக்கி விட்டு நடக்கிறது, மனசாட்சியையே அழித்து விட்டு நடக்கிறது. அவர்கள் பெரிய குற்றவாளிகள் என்று மார்க்கம் சொல்கிறது. தவறு செய்யறவங்க மன்னிக்கப்படுவாங்க, தவறுன்னு தெரிஞ்சு செய்யறவங்க எச்சரிக்கை தேவை. அது ஆபத்தானதும் அது மிக தீய செயல்களும். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுக்கறாங்க, நீ களிமா சொல்லிடுங்கிறாங்க. அவங்க களிமா சொன்னாங்க. சொன்ன உடனே குல், அல்லாஹ்ட்ட நீ இந்த ஒரு துவா மட்டும் கேளுப்பா, லைஃப் பூரா நல்லா இருப்ப, லைஃப் பூரா பாராட்டப்படுவ, லைஃப் பூரா பெர்ஃபெக்டான மனிதன் என்கிற முத்திரை குத்தப்படும். அவர் ரொம்ப சரியான ஆளு, அதாங்க பேரு. நான் சரியான ஆளுன்னு வாங்குறதுதான் பேரு. இல்ல அவரு கொஞ்சம் கோல்மாலான ஆளு, தில்லுமுள்ளான ஆளு, அப்பா அப்படி நடந்துக்கிடுவாரு, அதான் பேரு சரியான ஆள். இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம சரியான ஆளா இருப்போம், அம்மையும் 2 பேர் உட்கார்ந்து குறை சொல்லிக்கிட்டு இருப்பான், அதை கண்டுக்கிடக்கூடாது. நிறைய பேர் அதான் கேட்கறாங்க, நம்ம எப்படிதான் சரியா நடந்தாலும் சில பேர் நம்மையும் குறை கொள்றானே, அவன் குறை கொண்டாதான் இன்னும் நம்ம சரியாக முடியும். நமக்கு 2 எதிரி இருக்கணும் இல்லையா? அல்லாஹ்ட்டையே ஒருத்தன் போட்டி போட்டான்ல, நீ என்ன கவுத்துட்டு இல்ல, என்ன நீ விரட்டிட்டு இல்ல, அருளை விட்டு விரட்டி விட்டாயா இல்லையா? உன் பக்கத்திலே இருந்தேன், அரிச பார்த்தேன், குருச பார்த்தேன், சுத்தி நான் இங்கே இருந்தேன், நான் நெத்திப்படாத இடமே இல்லை, பூரா இந்த ஏரியாவில் பூரா நான் தான் நெத்தி வச்சு சஜிதா செய்தேன், என்ன நீ தூக்கி வீசிட்டியா இல்லையா? என்னகும் அஜ்மாயின், சத்தியம் உன் மீது, உன் அடியார்களை நான் வழிகெடுப்பேன். அல்லாஹ்ட்டையே சபதம் கட்டுறவங்க இருக்கத்தானே செய்யறான். அல்லாஹ் ரொம்ப கரெக்டான ஆளு, நேர்மையான ஆளு, எல்லாம் கரெக்ட் அப்படின்ட்டு இருக்க அல்லாஹ்ட்ட போய் சொல்றான், நான் உன் அடியார்களை கெடுப்பேன். அது வரத்தான் செய்வான். அல்லாஹ்வுக்கே போட்டியா ஒருத்தன் வந்த போது ஷைத்தான் அல்லாஹ்வுக்கே போட்டியா வந்தான். அவன் சபதமிட்டது என்ன தெரியுமில்ல, என்னகும் அஜ்மாயின், எல்லாரையும் வழிகெடுப்பேன். அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த அவன் வழிகேடு தான் இதெல்லாம். எனவே சரியாக வாழுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். அது முக்கியம் இல்லை, கேட்க சொன்னாங்க அல்லாஹ்ட்ட. இந்த துவாவை ஞாபகம் வச்சுக்கங்க.
நம்ம சக்திக்கு மீறி நம்ம என்ன உழைச்சிட்டோம், என்ன சம்பாதிச்சிட்டோம், என்ன கொண்டு போக போறோம்? நம்ம ஏமாத்தி சம்பாதிச்சதுனால நம்ம ரொம்ப கொண்டா போறோம்? மௌத்து வரைக்கும் ஏமாத்துறிய, என்னைக்கு நீ அல்லாஹ்ட்ட போக போற? என்னைக்கு தயாராக போகிறாய்? இந்த உழைப்பு இருக்கு பாருங்க. எப்படியாவது புரட்டணும், உருட்டணும், 4 பேரை மலத்தணும், 4 பேரை கவுக்கணும், 4 பேரை கீழே அடிச்சுட்டு நம்ம மேல வரணுங்கிற அந்த வாழ்க்கை, அதுக்கு ரூகு பிரிகிற வரைக்கும் மனுஷனை விடாது. இன்னைக்கு நாடு தழுவிய அளவில் நாங்கள் ஆசைப்படுகிறோம், எனக்கு நான் நிற்கும் இடமெல்லாம் அல்லாஹ் என்னை சரியாக நடக்கிற உதிப்பை அவன் தர வேண்டும். அத துவா எல்லாரும் எழுதி வச்சு கேளுங்க. நபிகள் நாயகம் கத்துக் கொடுக்கறாங்க, லைஃப் பூரா நீ நல்லா இருக்கணும். அல்லாஹும்ம அல்ஹிம்னி ருஷ்தி, யா அல்லாஹ் நான் சரியாக நடக்க வேண்டும் என்பதை நீயே உதிப்பாக்குவாயாக. அதெல்லாம் நம்ம திட்டமிட முடியாது, மனசு போய் தடுக்கும். நம்ம இங்க சரியா நடக்கணும், மனசு சொல்லும் அப்படியெல்லாம் என்னத்த நீ இப்ப சம்பாதிக்கிற காலம். அதான் நாட்டில் ஒரு பழமொழி, நல்லவனுக்கு காலம் இல்லைன்ட்டு. நல்லவனுக்கு நல்லவனா இருந்தா நீ, அது அன்னைக்கு ஒரு செய்தி படிச்சேன், நீ ரொம்ப நல்லவனா இருந்தா ரொம்ப ஏமாத்தப்படுவாய், ரொம்ப நல்லவனா இருந்தா ரொம்ப ஏமாத்தப்படுவாய். எங்களை எல்லாம் ஈஸியா ஏமாத்திடுவாங்க. நான் போய் சொல்லுவேன், கொஞ்சம் நல்ல பொருளா கொடுங்க, பழம் வாங்கினா கூட சொல்றேன் கொஞ்சம் நல்ல தரமான பழத்தை கொடுப்பான்னு. ஏன்னா அவரை நம்பிடுவோம். அவர் பாப்பாரு, ஹசரத் இதுதான் குவாலிட்டியான பழம், வீட்டுல போய் பார்த்தா தேனா வடியும். அவர் விளங்கிட்டார், அசரத்த மாதிரி ஆட்களை தான் ஈஸியா ஏமாத்தலாம். ரொம்ப நல்லவனா இருந்தால் ரொம்ப ஏமாத்தப்படுவாய், இதுதான் உலகம். ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படக்கூடாது. இங்கே நான் சொன்னது ஞாபகம் வையுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிற துஆ. அவருக்கு நான் முஸ்லீம் ஆயிட்ட, என்ன செய்யணும், எல்லாம் கிடைக்கும் போ. களிமா சொல்லிட்டியா, இது மட்டும் அல்லாஹ்ட்ட கேளு. இன்னொன்னையும் கத்துக் கொடுக்கறாங்க. 2 பாயிண்ட் பேச முடியுதான் தெரியல. அல்லாஹும்ம அல்லிஹிம்னி ருஷ்தி, நான் ரொம்ப சரியா நடக்கணும் என்று எனக்கு நீ சொல்லுங்கள. அந்த நேரத்தில் உதிப்பாக்கு. மனைவி கிட்ட போயிட்டேன்னா சரியா நடக்கணும், நீ உதிப்ப உண்டாக்கு. பிள்ளைகளை சந்திக்கிறேன், சரியா நடக்கணும், நீ உதிப்ப உண்டாக்கு. தொழில் ஆரம்பிக்கிறேன், சரியா நடக்கணும், நீ உதிப்ப உண்டாக்கு. வெளிநாட்டுக்கு போறேன், சரியா இருக்கணும், உதிப்பை ஏற்படுத்து. பள்ளிவாசலுக்கு வந்தேன், சரியா இருக்கணும், உதிப்பை ஏற்படுத்து. நோன்புக்கு எழுந்திருச்சேன், சரியா இருக்கணும், உதிப்பை ஏற்படுத்து. என் வாழ்க்கையில் வணக்கம், இதர செயல்கள் அத்தனையிலும் நான் சரியா இருக்கணும். பள்ளிவாசலுக்கு வந்துட்டேன், ஆனா இங்க சரியா இல்ல. தக்பீர் கட்டிட்டேன், அங்கேயும் சரியா இல்ல. நோன்பு வச்சிட்டேன், அங்கேயும் சரியா இல்ல. அது என்ன நோன்பு, அது என்ன பள்ளிவாசல், அது என்ன தொழுகை? என் லைஃப்ல எல்லா இடத்திலும் நண்பர்களோடும் சரியான வாழ்க்கை, மனைவியோடும் சரியான வாழ்க்கை, பிள்ளைகளோடும் சரியான வாழ்க்கை. என் புள்ள சொல்லணும், எங்க அத்தா மாதிரிலாம் ஒரு ஆள் இல்லைங்க, அவர் பேசுனா கரெக்டா பேசுவார், சொன்னா செய்வார். எங்க அத்தா சொன்னா செய்வார், பேசுனா கரெக்டா பேசுவார். எங்க அத்தாட்ட சொல்லு வேற, செயல் வேலை கிடையாது. என் புள்ள சாட்சி சொல்லணும், என் மனைவி சொல்லணும், என் கணவர் ரொம்ப சரியான ஆளு. வேற அர்த்தம் இருக்கு, அவர் ரொம்ப சரியான ஆளாக்கும் அப்படின்னா அது அர்த்தம் வேற. அவர் ரொம்ப சரியான ஆளாக்கும் என்ன அர்த்தம், அப்பப்போ ஆளை ஒப்பத்திட்டே போயிடுவார், எங்க டிம்மி கொடுக்கணுமோ அங்க டிம்மி கொடுப்பார், அந்த அர்த்தம் இல்ல. என் மனைவி சொல்லணும், என் கணவர் சரியான ஆளு, சொன்னா கரெக்டா இருப்பார், ஏமாத்தலாம் மாட்டார், மோசடிலாம் செய்ய மாட்டார், துரோகம் செய்ய மாட்டார், என்னை வச்சுட்டு இன்னொரு பெண்ணை பார்க்க மாட்டார். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீ செய்வானான். ஒரு நல்ல கணவன் தன் மனைவி இருக்க இன்னொரு பெண்ணை அவன் ஆபாசமாக பார்க்கிறான், அவன் நல்ல கணவன் அல்ல. எல்லாரும் எழுதி வைங்க, மனசுல கொண்டாங்க, வாழ்ந்து பாருங்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு ஆசை வந்தால், ஏதோ ஒரு பெண் போறாங்க, அவங்க மேல ஒரு பார்வை யதார்த்தமா போய் உன் மனசை உறுத்தினால், உன் மனசுல ஏதோ ஒரு வகையான நிலை மாறினால், உடனே உன் மனைவியை போய் பார், இங்கே எது இருக்குமோ அங்கேயும் அது இருக்கிறது என்றார்கள். எத்தனை பெரிய ஆன்மீக தலைவர், அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு பெண்ணை பார்த்த போது மனசுல ஒரு எண்ணம் அப்படியே ஓடுமா, டக்குன்னு வீட்டுக்கு போனாங்க, உன் மனைவியை சந்தித்து உன் மனைவியோடு உன் ஆசைகளை நிறைவேற்று. ஏன், இங்கே இருப்பது அங்கே இருக்கிறது, அது ஹலால், இது ஹராம். அவங்கள மாதிரி வழிகாட்டலாம் முடியாது. எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை, ஆபாசமா இது, அற்புதம்.
ஒரு நல்ல வாழ்க்கை என் கணவர் என் மனைவி சொல்லணும், என் கணவர்லாம் தப்பா நடக்க மாட்டார். யாரோ போய் சொன்னாங்க, உன் கணவர் சரியில்லைம்மா, வர வர கொஞ்சம் கவனிச்சுக்கா, அடிக்கடி அந்த வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு. அந்த அம்மா சொல்லுது, என் கணவர் தப்பு பண்ண மாட்டார். அதாங்க நல்ல வாழ்க்கை. எல்லையில்லாத அளவில்லாத நம்பிக்கை நம்ம பேர்ல அவங்க வைக்கணும். அந்த மாதிரி அவங்க நம்பிக்கை வச்சிருக்கும் போது அதை மீறி நீ தப்பு பண்றன்னா நீ மிகப்பெரிய துரோகி, நீ மிகப்பெரிய மோசடிக்காரன் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு மாத்தமா நீ நடந்தால் நீ மோசடிக்காரன். அப்போ நான் கரெக்டா நடக்கிறது என்பது என் வீட்டில் துவங்கி என் இறைவன் வரைக்கும் போகணும். வணக்கத்திலும் வழிபாடுகளிலும் மிக சரியாக. வாசிலத் இப்னு அஸ்கா ரலியல்லாஹு அன்ஹு மாநபியின் அன்பு தோழர், மதீனத்து மாமனிதர். வாசிலத் இப்னு அஸ்கா மாமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு தோழர், மதீனாவின் மாமனிதர். அவங்க வீட்டில் ஒட்டகம் விற்கிறது, அவங்க வீட்டில் நிறைய ஒட்டக வியாபாரங்கள். அவங்க வீட்டில் ஒருத்தர் வந்து ஒட்டகம் விலை பேசினார், பேசிட்டு வாங்கிட்டு வந்து விட்டார். அவங்க வீட்டில் இல்லை, இவங்க வாங்கிட்டு போறார். அவர் பின்னாலேயே ஓடி வருகிறார், நில்லுங்க நில்லுங்க என்று. அவர் பார்த்தார், இவர் யாரு நிக்க சொல்றாரு என்று திரும்பி பார்க்கிறார். செய்தனா வாசிலா ஓடி வருகிறார்கள். வல்லல் நபியினுடைய மாநபியினுடைய அருமையான பாசறையில் பாடம் பயின்ற சஹாபி. ஒரு பெரிய வியாபாரம், ஒட்டக வியாபாரம், பரக்கத்தான வியாபாரம். அவங்க வெளியில போயிருக்கும் போது வீட்டுல பிள்ளைங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டார், காசை கொடுத்தா வாங்கிட்டு போறார். ஓடி வர்றாங்க, அவர் நின்றுட்டார். இந்த ஒட்டகத்தை எதுக்கு வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டான். என்னப்பா ஒட்டகம் தேவைன்னு வாங்கியிருக்கேன். இல்லை நீங்க பால் கறக்கிறதுக்கும் வீட்டில் யூஸ் பண்றதுக்கும் வாங்கியிருக்கீங்களா, அல்லது பிரயாணம் போறதுக்காக வாங்கியிருக்கீங்களா, அல்லது அதை வெளியில கூட்டு போய் வேலைகள் கொடுக்கறதுக்கு வாங்கியிருக்கீங்களா, எதுக்குன்னு தெரியணும் இல்லையான்னு கேட்டா. இல்லை நான் பயணம் போறேன். பயணம் போகணுமா? அப்படின்னா இந்த ஒட்டகம் கொஞ்சம் சதை போட்ட ஒட்டகம், இது சரிபடாது, அதுக்கு தான் நான் கேட்கறேன். ஏன்னா எதுக்கு பர்பஸ் தெரிஞ்சாதான் அதுக்கு தக்க ஒட்டகத்தை நாங்க கொடுப்போம். நீங்க இந்த ஒட்டகத்தை வாங்கிட்டு போய் பிரயாணத்துக்கு கொண்டு போயிட்டா இது நல்ல கொளுத்த சதை உள்ளது, நீண்ட தூரம் நடக்காது, நடக்கிறதுல விலகின ஏற்படும். அதோட இந்த ஒட்டகம் ஏற்று வேலைகளை கொஞ்சம் அதிகமா கொடுத்தாலும் இந்த ஒட்டகத்தால தாங்க முடியாது. ஆனா இந்த ஒட்டகத்துல நீங்க பால் கறப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு இவ்வளவு மாத்தி மாத்தி விளக்கங்களை கொடுக்க அவர் சொன்னாரு, நீங்க யாருங்க இவ்வளவு விளக்கம் கொடுத்து நான் வாங்கின வியாபாரத்தை எங்கிட்ட இருந்து ரத்து செய்ய பாக்குறீங்களா? நான் வாங்கின வியாபாரத்தை ரத்து செய்ய பாக்குறீங்களா? அந்த வியாபாரத்தை நான் திரும்ப ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அவர் சொன்னாரா, நான் தான்பா ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன், ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன். எங்கிட்ட ஒரு பொருளை நீ வாங்கிட்டு போய் நீ நஷ்டமாயிடக்கூடாது. வியாபாரிகளே வியாபாரிகளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ரசூல் சொல்வார்கள், நம்மிடத்தில் ஒருவர் பொருள் வாங்கியவர் நஷ்டமடைய கூடாது. அப்படி எல்லாம் நம்ம வியாபாரம் செய்து என்னைக்கு ஜெயிக்கிறது? நீ தான் ஜெயிப்பாய் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்துஜார் அத்துஜார் யோஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா. வியாபாரிகளில் பெரும்பாலானவர்கள் மறுமையில் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். நபியினுடைய சொல்லலாம் சும்மா ஏதோ சூழ்நிலைக்கெல்லாம் பேசினது இல்லை, அத்தனையும் சத்தியம். அவங்க சொன்னபடிதான் நடக்கும், சொன்னபடிதான் அல்லாஹ்வும் நடத்துவான். நீங்க யாராவது ஒருத்தர் விளக்கம் சொல்லி இருக்கிறார், ஒரு ஆன்மீக ஞானி சொன்னார், அல்லது வழிபோக்கில் ஒருவர் சொன்னார், அல்லது ஒரு சூஃபி சொன்னார், அப்படின்னா அது அல்லாஹ் மாத்தி செய்யலாம். ரசூலுல்லாஹ் சொன்னா அல்லாஹ் அப்படிதான் நடத்துவான். பெரும்பாலான வியாபாரிகள் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். எல்லா வியாபாரிகளையும் சொல்லவில்லை, பெருமானார பாருங்க, எல்லா வியாபாரிகளையும் சொல்லவில்லை. இல்லாமன் இத்தகா வஸத வியாபாரத்தில் பயந்து வியாபாரம் செய்தவர், உண்மையை சொல்லி வியாபாரம் செய்தவர், வாங்குபவருக்கு நலவை நாடு வியாபாரம் செய்தவர், அவர் கியாமத்தில் அவர் எழுப்பப்படும் போது பிரகாசமான முகத்தோடு எழுப்பப்படுவார். அல்லாஹ் நம்ம வியாபாரிகளை அப்படி ஆக்கி வைப்பானாக. ஒளிமயமான முகம், பிரகாசமான முகம். ஏன்னா என்னைக்கு ஒரு நாள் போகத்தான் செய்யணும். 40 வயசுல இருந்து மௌத்துடைய காலம் துவங்கிறது. 50, 60, 70 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, 50 வயசை தாண்டிட்டா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 60 to 70 தான் நம்ம லைஃப். அப்ப அதுக்கு மேல அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட் நம்ம கொஞ்சம் கவனத்துடனேயே வாழணும். எப்பவும் வரலாம் மௌத்துங்கிறதெல்லாம், நோய் வந்து படுத்து எனக்கு ஹார்ட் இல்லை, பிரச்சனை இல்லை, ஹார்ட் அட்டாக் இல்லை, அது இல்லை, அதெல்லாம் இல்லை. சும்மா நல்லா நடமாடிட்டு இருப்பார், டப்புன்னு ஒரு மாதிரியா கொஞ்சம் விழுந்தார், மௌத்தா போனார், அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் காரணம் இல்லை. நான் நாளைக்கு இருப்பேன் நினைப்பேன், நைட்டே அதனுடைய முடிவுகள் எப்படி எல்லாமோ போகலாம். இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை தருவானாக.
வாசிலா சொன்னார், நான் தான் ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன், நீ வாங்கிட்டு போறது சரியா எனக்கு தெரியணும். அவர் அசந்து போயிட்டார். என்னங்க, நீங்க தான் உரிமையாளரா, ஓனரா, முதலாளியா? ஆமா, எங்க நபி இடத்துல நாங்க படித்த பாடம், என் பெருமான் கற்றுக் கொடுத்த பாடம் எல்லாத்திலையும் சரியா இருக்கணும். நாங்க இந்த வியாபாரத்துல சரியா நடக்கணும். நீ வாங்கிட்டு போறது பிரயாணம்னா எங்க வீட்டுக்கு கொண்டு வா, வேற ஒட்டகத்தை மாத்தி கொடுக்கறேன், நீ என்ன பர்பஸோ அதை சொல்லு. அவர் சொன்னார், எல்லா பர்பஸையும் தாண்டி உங்களை போன்றவர்களிடத்தில் நான் வாங்கிட்டேன் பாருங்க, எனக்கு இந்த ஒட்டகம் இதே பரக்கத்துனார். உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணனே, நான் கொடுத்து வச்சவன். சஹாபாக்கள்கிட்ட வியாபாரம் பண்ணவங்களும் பாக்கியமானவங்க, ரொம்ப நேர்மையானவங்க. வாழ முடியாதுன்னா சஹாபாக்களை மாதிரி வள்ளல்கள் யார்? கொடை வள்ளல்கள் யார்? வசதி உள்ளவர்கள் யார்? பெண்ணம் பெரிய பணக்காரர்களை மாணவி தோழர்களாக ஆக்கி வைத்திருந்தார்கள். நாட்டையே ஆள்பவர்களை தன் தோழர்களாக ஆக்கி வைத்திருந்தார்கள். கொடுத்து கொடுத்து சிறந்த கரமுடையவர்களை தோழர்களாக ஆக்கி வைத்திருந்தார்கள் உத்தம நபிகள். வெளிநாடுகளுக்கு சரக்குகளை ஏற்றுமதி செய்பவர்களை தன் தோழர்களாக ஆக்கி வைத்திருந்தார்கள். அன்புமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கே வர்த்தகத்தை கற்றுக் கொடுத்தவர்களை தன் தோழர்களில் வைத்திருந்தார்கள். என்ன, அவங்க நேர்மையா நடந்ததால் எங்கே நஷ்டப்பட்டார்கள்? அவர்கள் ஜொலித்த ஜொலியை, அந்த ஜொலிப்பை யாருதான் ஜொலிக்க முடியும்? எவ்வளவு நேர்மை, எவ்வளவு ஜொலிப்பு. நம்ம சரியா நடந்தா நல்லா தான் இருப்போம். சரியா நடந்தாலும் 4 பேர் குறை சொல்வாங்க, அவங்களை கண்டுகொள்ளாதீர்கள். அவங்க குறை சொல்றதுனால தான் நம்ம சேர சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அழிக்கிறான்னாங்க நபிகள் நாயகம். உன் நன்மைகள்லாம் பட்டியல இருந்துகிட்டே இருக்கும். உன்னை குறை சொல்றாங்க பாருங்க, உன்னை குறை சொல்றாங்க பாருங்க, அவங்க நன்மையும் உனக்கு வந்துரும்பா, கவலைப்படாதன்னாங்க. நிறைய பேர் அப்படி கவலைப்படுறாங்க. அதில் நம்ம சரியா நடந்தாலும் சில பேர் குறை சொல்லிட்டே இருக்காங்களே. நீ என் வாழ்க்கையில ஒரு பாடம் வச்சிருக்கேன், யாரு குறை சொன்னாலும் கண்டுக்கிடவே மாட்டேன். யாரு குறை சொன்னாலும், என்னை பத்தி யாரு பேசினாலும் அப்படியா அல்லாஹ் அவருக்கு ரம சேட்டு மட்டும்தான் சொல்வேன். யாரையும் குறை சொன்னவர்களை பழிவாங்க நினைத்ததில்லை, பதுவா செய்ததில்லை. குறை சொல்லிட்டாங்களே அவங்களை விட்டு ஒதுங்கினதும் இல்லை. அவங்கள்ட்ட போய் சலாம் சொல்லிக்கிட்டு நிற்பேன். நமக்கு ஒண்ணும் இல்லை, நாம நஷ்டவாளி இல்லை. அப்ப அவங்க உணர்வாங்க, அதற்கு நம்ம தப்பா குறை சொல்லிட்டோம். அதான் வாழ்க்கை. செய்தனா வாசிலா சொன்னார், இந்த ஒட்டகத்தில் நீ நாடும் நாட்டம் எதுவோ அதை சொன்னால் அதுக்கு தக்க நான் தருகிறேன். அவர் சொல்லிட்டார், எனக்கு எல்லாமே போதுங்க, எங்க வீட்டுல நான் அந்த ஒட்டகத்தை எனக்கு பயன்பாட்டுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னா கொண்டு போனாங்க. உத்தரவாதம் வாங்கிட்டு தான் திரும்பினாங்க. செய்தனா வாசிலத்து பின் அஸ்கார் ரலியல்லாஹு அன்ஹு. இங்கே எங்கள் அன்பு சகோதரர்களுக்கு சொல்கிறேன், வாழ்க்கை எல்லா இடத்திலும் நான் பெர்ஃபெக்டாக வாழ வேண்டும், சரியாக வாழ வேண்டும். எங்கேயும் எந்த வாழ்க்கையில் நான் கொஞ்சமும் கூட அந்த சரிங்கிற தன்மை விட்டு வெளியில வந்துடக்கூடாது. அது அல்லாஹ்ட்ட கேளு என்கிறார்கள். அல்லாஹும்ம அல்ஹிம்னி ருஷ்தி. இந்த துஆவை பல தடவை சொல்லிட்டேன், நீங்க மனசுல வச்சுக்கணும், கேட்கணும் எல்லாரும். ஏன்னா என் சக்தி எல்லாம் இல்லை, நான் சரியா நடக்கணும்னு நினைப்போம், மனசு விடாது, ஷைத்தான் விட மாட்டான். இப்ப கேட்டுட்டு நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம கொஞ்சம் சரியாகுவோம் என்று. ஷைத்தானும் நப்சும் விடாது, அல்லாஹ்ட்ட தான் நான் கேட்கணும். அல்லாஹும்ம அல்ஹிம்னி ருஷ்தி. ரப்பி, நான் சரியா நடப்பதை, நேராக நடப்பதை, நீதியாக நடப்பதை நீ உதிப்பாக்கு ரப்பே. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய மனிதர். இஸ்லாமிய உலகம் ஹசனுல் பஸ்ரியை மறக்காது. எங்க நின்று பேசணுமோ அங்க நின்று பேசுறாங்க. கொடுங்கோலன் ஹஜ்ஜாஜை எதிர்த்து நின்று பேசியவர்கள், கொடுங்கோலன் ஹஜ்ஜாஜை எதிர்த்து நின்று பேசிய மாபெரிய ஆலிம். அவங்க அன்றைக்கு பெரிய ஆலிம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். மிகப்பெரிய ஞானியாக மாறுகிறார், சூஃபியாக வாழ்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் வளருகிறார். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மடியில் வளர்க்கப்பட்டார். ஹசனுல் பஸ்ரி ஒரு நல்ல மனிதர், ரொம்ப ரொம்ப நேர்மையான சிந்தனை படைத்தவர். எல்லா துறையிலும் கால் வைத்தார், கல்வியின் அத்தனை துறையிலும் கால் வைத்தார். மிகச்சிறந்த ஆன்மீக ஞானியாக திகழ்கிறார். அறிவுரை சொல்வதற்கு தன்னை தயார்படுத்தினார். யாரு என்ன ஃபத்வா கேட்டாலும் கொடுப்பார்கள். தவற கண்டிக்க தவறியதே இல்லை. சத்தியத்தை சொல்கிற போது தீமை வந்தால் கண்டிக்கிறாங்க. இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை. ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டார், இமாம் ரொம்ப ரொம்ப நான் வியந்து போயிட்டேன் உங்களை பார்த்து,
அவர் கேட்கிறார், உண்மையிலேயே உணர்ச்சிவசப்பட்டு சொல்றார், யதார்த்தமா சொல்றார். நான் ரொம்ப ரொம்ப வியந்து போயிட்டேன் உங்களை பார்த்து. யாரை? ஹஸனுல் பஸரியை பார்த்து சொல்றார், என்ன வாழ்க்கை இது? பள்ளிவாசல போய் தக்பீர் கட்டிட்டா அவங்க கிட்ட ஒரு பெரிய மிகப்பெரிய விஷச்சந்து வந்தாலும் அவாட்டில் நின்றுட்டு இருப்பாங்களாம், அப்படியே நிற்பாங்க. ஏன்னா எதையும் பார்க்கறது இல்லை, இந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கறதே இல்லை. நம்ம ஆள் தொழுது முடிச்சுட்டு ஒருத்தர் அன்னைக்கு சொன்னாரு, அதில் உங்களை நான் பெரும்பாலும் முதல் சப்பு இமாமா தான் நிற்பீங்க, 2வது சப்புல நின்னீங்களேன்னாரு. நான் கேட்டேன், நீங்க எங்க நின்னீங்கன்னு. நான் முதல் சப்புல என்ன எப்படி பார்த்தீங்க? ருக்கூல பார்த்துட்டேன்னாரு. ருக்கூல குனியும் போது ஹஸரத்து தொப்பி தெரிஞ்சிச்சு, ஹஸரத்து பின்னால நிக்கிறாங்களே. ரொம்ப அருமையான சீதேவி நீங்க மௌலா, நீங்க முன்சப்புக்கு தகுதியான ஆளுதான். என் ருக்குவுல கூட பேக்ல நிக்கிறவங்களை கரெக்டா கண்டுபிடிக்கிற தொழுகை எனக்கு இருக்குது என்றால் நான் எப்படி அல்லாஹ்வோடு நடக்கிறேன். பக்கத்துல நிக்கிறவங்களை தெரியாது சஹாபாக்களுக்கு, வலிமார்களுக்கு. அடுத்து வலது பக்கத்துல யார் நிக்கிறாங்க, இடது பக்கத்துல யார் நிக்கிறாங்க. தக்பீர் கட்டிட்டா அவர் கேட்கிறார், என்ன எப்படி வாழ்கிறீர்கள்? எல்லா இடத்திலும் கரெக்ட். மார்க்கமா நீங்க பயான் செய்றீங்களா, அந்த பேச்சு அவ்வளவு நீதம், அவ்வளவு சரியான பேச்சு. வணக்கமா, அவ்வளவு சரியான வணக்கம். எதிரிய எதிர்த்து பேசுறீங்களா, சரியான. ஆன்மீகம், அரசியல், எல்லாத்திலும் சரி. மிகப்பெரிய அரசியல். ஹஸன் பஸரி அரசியல் உலகில் தீயவர்களுக்கு பதில் கொடுத்தவர்கள். அதை கேட்டாங்க, எப்படி வாப்பா வீட்டில் தாய்க்கு நல்ல புள்ள, மனைவிக்கு நல்ல கணவர், ஆஹா அல்லாஹ் நம்ம எல்லாரும் எப்படி வாழ செய்வானாக. சில பேர் சொல்லுவாங்கல்ல, சில இடத்துல தான் கரெக்டா நடக்க முடியும், எல்லா இடத்துலயும் கரெக்டா நடக்க முடியாது. நான் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், இந்த துவாலாம் இன்னைக்கு கேட்கல, அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். அல்லாஹும்ம அல்லிஹிம்னி ருஷ்தி, யா அல்லாஹ் எல்லா இடத்திலும் நான் சரியா நடக்கிற உதிப்பை நீ உண்டாக்கு, அவன் சரியாக்கி தருவானாக. சும்மா பயான் கேட்டுட்டுலாம் போறது இல்லை. நாங்க பயான் நீங்க கேட்கறதுக்கோ ரசிக்கிறதுக்கோ இல்லை. இதை தாண்டி இங்கிருந்து ஒரு பெரிய சமூகம் அல்லாஹ்வுடைய தொடர்பில் உருவாக வேண்டும். கேட்டதை நான் வாழ்க்கையாக கொண்டு வர வேண்டும். நோம்பு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து பேசுறோம்னா நோக்கம் ஒன்றுதான், பல்லாயிரம் இதயங்களில் அல்லாஹ்வுடைய நினைவு சேர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல மனிதர்கள் நடமாட வேண்டும். மனைவியால் பாராட்டப்படுகிற, பிள்ளைகளால் போற்றப்படுகிற, நண்பர்களால் வாழ்த்தப்படுகிற மனிதர்கள் மண்ணில் நடக்க வேண்டும். அதுதான் எங்க ரப்பு எங்க நாவுல பேசுறதுக்கான காரணம். அவங்க சொன்னாங்க, ஹஸனுல் பஸரி அர்பாத்தி அஷ்யா, 4 விஷயம் என் வாழ்க்கையில இருக்குதுப்பா, அதனால கரெக்டா ஆகுதுன்னாங்க. ரொம்ப கரெக்டா நடக்கிறதுக்கு 4 விஷயம் தாங்க. என்ன 4 விஷயம்னு கேட்டாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த 4 நம்ம எடுத்துக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். எல்லா இடத்திலும் ஹஸனுல் பஸரி, இங்கும் ஹஸனுல் பஸரி, இங்கும் ஹஸனுல் பஸரி. இங்கே அரசியல், அங்க நின்னாங்க. இங்கே ஆன்மீகம், அங்க நிக்கிறாங்க. இங்கே மார்க்க தீர்ப்பு, அங்கே நிக்கிறாங்க ஹஸனுல் பஸரி. இங்கே குடும்பம், அங்க நிக்கிறாங்க. சமூகம், அங்க நிக்கிறாங்க. எப்படி அழகானவர்களாக. நிறைய பேர் பல இடத்துல கெட்ட பேர் வாங்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு பேர் அவங்களுக்கு இன்னைய வரைக்கும் வரலாற்றுல எங்கேயுமே இல்லை. எந்த புத்தகத்தை எடுத்தாலும் ஹஸனுல் பஸரி பேர் இருக்கும். 4 விஷயம் என் வாழ்க்கையில் வச்சிருக்கேன் நாங்க. அல்லாஹ் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. டைம் ஆயிட்டு, நாளைக்கு பேசுவோம். நாளையும் மணியை பார்க்காமையே பேசிட்டு இருக்கோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். அந்த நாளும் நாளை இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஆசையோட வரணும். அந்த நாள் என்ன நம்ம எடுக்கணும், நடக்கணும், அல்லாஹ்ட துவா செய்யணும். நான் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அல்லாஹ்ட துவா செய்வேன். ஒரு மனிதர் நல்ல மனிதன் படிச்சுட்டு அல்லாஹ்ட கேட்பேன், அவரை மாதிரி என்ன வாழவைங்க ரப்பே, அவரை மாதிரி என்ன வாழவை. ஒரு ஹதீஸை பார்ப்பேன், அந்த ஹதீஸை ரசூல் இப்படி சொல்றாங்க, அந்த ஹதீஸ் என் வாழ்க்கையாக்க ரப்பே. இதுதான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சரியா ஏதோ அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கிறோம் என்றால் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து அல்லாஹ்ட்ட நமக்கு கேட்டுக்கொண்டது. எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ரொம்ப நேர்மையான மனிதனாக்கி வைப்பானாக. எல்லா இடத்திலும் நான் சரியானவன் என்ற முத்திரையை பதிக்க வேண்டும். என் மௌத்து நேரத்திலும் நான் சரியானவன் என்ற முத்திரையோடு மரணிக்க வேண்டும். அங்க போய் வாழணும். 1000 ஆண்டுகள் மன்னரை கூட மணக்கும். மன்னரையை யாராவது கடந்து போனா அந்த மன்னரையிலிருந்து மனம் கமலும்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போற போது பெருமானாருடைய மேராஜ் பயணத்தில் மனம் கமழ்ந்தது. என்ன மனம் என்று கேட்டாங்க. இங்கேதான் மாஷிதாவினுடைய மன்னரை, மாஷிதா யார்? ஃபிரௌனினுடைய மகள் மாஷிதா. ஃபிரௌனுடைய அவனுக்கு வளர்ப்பு புள்ள வளர்த்துட்டு இருந்தான். அந்த அம்மா கூட இருந்தாங்க. சில பேர் அவன் பெத்த புள்ளங்கிறாங்க. அந்த அம்மாவை அவனே கொலை செய்தான். அந்த அம்மா கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்ந்ததால மாஷிதா அல்லாஹ்வை கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுக்காகத்தான் வாழ்வேன் நின்னாங்க. அந்த அம்மா அவங்க புள்ள எல்லாம் அழிச்சான். அது வரலாறு பெரியது இல்ல. அங்க என்ன, அங்கே 1000 ஆண்டுகளுக்கு பின்னாலும் அந்த மன்னரையிலிருந்து இப்போதும் கஸ்தூரி மனம் வருகிறது. அந்த மன்னரையாக நமது மன்னரை அல்லாஹ் ஆக்கி வைக்கணும். நம்ம மரணித்த பின்னாலும் மணக்க வேண்டும். அற்ப உலகம், கொஞ்ச காலம், ஏதோ ஒரு காலத்துல லைஃப் முடியும் போது ரொம்ப கரெக்டா முடியணும். எல்லாருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.